நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மியான்மர் நாட்டு தெப்பம் கரை ஒதுங்கியுள்ளது. வேதாரண்யத்தை அடுத்த வெள்ளப்பள்ளம் கடற்கரையில் படகு வடிவிலான தெப்பம் ஒன்று மிதந்து வந்தது. அதனை மீனவர்கள் மீட்டு கடற்கரைக்கு கொண்டு வந்து சேர்த்துள்ளனர். 15 அடி உயரத்திலும் 15 அடி அகலத்திலும் மரச்சட்டத்தினால் ஆன அந்த தெப்பத்தில் வர்ணம் பூசப்பட்டுள்ளது. மேலும் அதில் வர்ணம் பூசிய சிலை, பூஜை பொருட்கள், செருப்பு, பீங்கான் பொருட்கள், மெழுகுவர்த்தி, விசிறி உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட பொருட்கள் உள்ளன. இரவு நேரத்தில் ஒளிர மின்விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளது. மியான்மரில் புத்த மத திருவிழாவின் போது கடலில் விடப்பட்டிருக்கலாம் அல்லது இறந்தவர்களின் அஸ்தி வைக்கப்பட்டு கடலில் விடப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. காற்றின் திசை மாறி 1000 கிலோமீட்டர் தூரம் கடந்து இந்த தெப்பம் கரை ஒதுங்கியுள்ளதாக தெரிவித்த போலீசார் அதனை ஆய்வு செய்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.